ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் ஃபார் மரைன் லைஃப் கன்சர்வேஷன் தான் பார்க்க போகிறோம். மரைன் கன்சர்வேஷன் அக்ரிமெண்ட்ஸ் கடல் சார்ந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள். இது ஒரு கண்ட்ரிக்கு இடையில நடக்கலாம், இல்லை நம்ம கண்ட்ரிக்குள்ள ஆர்கனைசேஷனுக்குள்ளே நடக்கலாம். இந்த அக்ரிமெண்ட்ஸை வச்சு மரைன் எக்கோசிஸ்டத்தை பாதுகாப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட்ஸை வச்சு ஃபிஷ்ஷிங், பொல்யூஷன் அண்டு டூரிசத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதோட பர்பஸ் என்னதுன்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதை இது தடுக்கும். மரைன் அனிமல் அந்த இடத்துல ரொம்ப நாள் வாழும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும். கூடவே இக்யூட்டி அண்ட் ஃபேர்னஸ்ஸாக இருக்கும், சமநிலையாக இருக்கும், யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம. ஒரு இடத்துல யாரும் போய் ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அதை மீறி யாரும் போக முடியாது, அந்த மாதிரி சமநிலையை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டு. நம்மளே எல்லாத்தையும் அழிக்காமல் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் அதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கோல்ஸ். இது மரைனில் உள்ள எல்லா லிவிங் ஆர்கனிசத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும். மரைன் எக்கோசிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணும். கோரல் ரீஃப், மேங்க்ரோவ்ஸ், சீக்ராசஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரிவெண்ட் ஓவர் ஃபிஷ்ஷிங். இது நம்ம தேவைக்கு அதிகமாக மீன் பிடிக்கிறத தடுக்கும். கூடவே ஃபிஷ் ப்ரீடிங் சீசன் அப்போ மீன் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு சில தடை வைப்பாங்கள்ல, அந்த தடையை வச்சு நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அந்த ஃபிஷ்ஷை தொடர்ந்து பாதுகாக்க முடியும். இப்போ ஒரு ஜென்ரேஷனே எல்லா ஃபிஷ்ஷையும் அழிச்சிட்டே இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இருக்காது. ஸோ சில பீரியடில் அவங்க தடைப்படுவாங்க. மரைன் கன்சர்வேஷன் மரைன் பொல்யூஷனை தடுக்கும். லேண்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ், ஷிப்பிங், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸால் நடக்கிற பொல்யூஷனை கம்மியாக்கும். மரைன் கன்சர்வேஷன் அக்ரிமெண்ட்ஸ் வாலண்டரி அக்ரிமெண்ட்ஸ். பீப்புள்ஸும் கன்சர்வேஷனிஸ்ட்டும் சேர்ந்து மரைன் என்விரான்மெண்ட்டை பாதுகாப்பாங்க. மரைன் கன்சர்வேஷனில் ஃபஸ்ட்டு வாலண்டரி அண்ட் நெகோஷியேட்டட், ரெகுலேட்டரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்காது. இப்போ கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வராங்கன்னா அந்த சட்டத்தை நம்ம கண்டிப்பாக பின்பற்றி தான் ஆகணும். அப்படி இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணலைன்னா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டோ இல்லை ஃபைனோ கொடுக்கறது ரெகுலேட்டரி என்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த வாலண்டரி கன்சர்வேஷன் ரெகுலேட்டரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் செயல்படலை, அதுக்கு பதிலாக மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ஸில் செயல்படும். கவர்மெண்ட்டும் பீப்புளும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒப்பந்தம் போடுறது தான் வாலண்டரி அண்ட் நெகோஷியேட்டட். இதில் ஸ்டேக் ஹோல்டர்னால் இப்போ ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலம் இல்லைன்னா நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அந்த நிலத்தை நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு ஸ்டேக் ஹோல்டர். இந்த ஸ்டேக் ஹோல்டராக கவர்மெண்ட், என்ஜிஓஸ், லோக்கல் கம்யூனிட்டிஸ் எல்லாம் வருவோம். நெக்ஸ்ட்டு லீகல் ஆர் இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர். இதில் சட்டப்படியாக ஒரு இடத்த லீஸுக்கோ இல்லை கான்ட்ராக்டுக்கோ எடுத்து அந்த இடத்த ஃபுல் பர்மிஷனோடு யூஸ் பண்ணுறது லீகல் ஸ்ட்ரக்சர். இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்னால் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு ரிவர் இருக்குன்னா அந்த ரிவரில் இருக்கிற வாட்டரை போய் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கள்ல, அது இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர். கன்சர்வேஷன் அப்ஜெக்டிவ்ஸ்னால் குறிக்கோள். நம்ம மரைனில் உள்ள எல்லா லிவிங் ஆர்கனிசத்தை பாதுகாக்கவும் அழிஞ்சு போன மரைன் எக்கோசிஸ்டத்தை திரும்ப உருவாக்குறதுக்கும் ரிசோர்ஸஸை ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் கிடைக்கிற அளவு பயன்படுத்தவும் உதவும். இது மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணோன்னா, எங்கேயாவது அதிகமாக மீன் பிடிக்கிறாங்களா, ஏதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகுதா, ஏதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டியால் மரைன் எக்கோசிஸ்டம் அழியப்படுதா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இன்சென்டிவ் பேஸ்டு. இது ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ மரைன் எக்கோசிஸ்டத்தை நம்ம பாதுகாத்தோன்னா அந்த மரைன் எக்கோசிஸ்டம் நம்மளுக்கு வருமானம் கொடுக்கும், நம்மளோட சமுதாயத்திற்கு நன்மை ஏற்படுத்தும், நம்ம அங்கே வாழ்கிறதுக்கான ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஸ்டேக் ஹோல்டர் கொலாபரேஷன். இதில் பீப்புள்ஸ், கவர்மெண்ட், ஆர்கனைசேஷன்ஸ், பிஸ்னஸ் அண்ட் கோஸ்டல் கம்யூனிட்டி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு மரைன் எக்கோசிஸ்டத்தை பாதுகாப்பாங்க. நெக்ஸ்ட்டு சைட் ஸ்பெசிஃபிக் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்பீசிஸை பார்க்க முடியும்னா
அந்த இடத்த பாதுகாப்பாங்க. கூடவே அழியக்கூடிய ஸ்பீசியஸ் இருந்துச்சுன்னா அதையும் அதோட இடத்துக்கு போய் பாதுகாக்கிறது தான் சைட் ஸ்பெசிஃபிக் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் ஃபார் கன்சர்விங் மரைன் லைஃப். நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சீ. ஓஷனையும் அதோட ரிசோர்ஸஸையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையை சொல்லும். நெக்ஸ்ட்டு மரைன் மேமல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதில் மேமல்ஸ் சாகிறத குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கூடவே அதோட வாழிடத்தை பாதுகாப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் வெயிலிங் கமிஷன். இதில் 1-2 சட்டம் வச்சு வேல் பாப்புலேஷனை பாதுகாப்பாங்க. நெக்ஸ்ட்டு கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர் ஸ்பீசியஸ் ஆஃப் வைல்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபனா. இதில் ஏதாவது ஒரு மரைன் ஸ்பீசியஸ் அழியக்கூடிய நிலமையில் இருக்குன்னா அந்த ஸ்பீசியஸை அஃபிஷியலாக வாங்கிறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ உதவும். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். இதில் கப்பல் போக்குவரத்தால் ஏற்படுற பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு செயல்படுவாங்க. நெக்ஸ்ட்டு ராம்சார் கன்வென்ஷன். இவங்க வெட்லேண்ட்ஸ், கோஸ்டல் அண்ட் மெரைன் எக்கோசிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. வெட்லேண்ட்ஸ்னால் ஈரப்பதமான நிலம். நெக்ஸ்ட்டு கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. இதில் ஒரு மெரைன் எக்கோசிஸ்டத்தை எப்படி பாதுகாக்கலாம், அதை எப்படி பாதுகாத்தா நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அந்த மெரைன் ரிசோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு த ஆஸ்பா கன்வென்ஷன். இவங்க நார்த் ஈஸ்ட் அட்லாண்டிக்கில் உள்ள மரைன் என்விரான்மெண்ட்டை பாதுகாப்பாங்க. நெக்ஸ்ட்டு த கர்டாஜினா கன்வென்ஷன். இவங்க கம்பேரியன் ரீஜியனில் உள்ள மரைன் எக்கோசிஸ்டத்தை பாதுகாப்பாங்க. த லண்டன் கன்வென்ஷன். இவங்க கடலில் அதிகமாக வேஸ்ட்டு குமியறதை கட்டுப்படுத்துவாங்க. இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு ஒப்பந்தங்கள். மரைன் எக்கோசிஸ்டத்தையும் மரைன் லைஃப்பையும் பாதுகாக்கிறதுக்காக போடப்பட்ட ஒப்பந்தங்கள் தான் இந்த 10. இதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.